வணக்கம் மக்களே. பாகற்காயை ஏன் தினமும் சாப்பிட வேண்டும் தெரியுமா? நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சா அது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. வாங்க, என்னென்ன நன்மைகளை இது கொண்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். கசப்பு சுவை கொண்ட பாகற்காயை காய்கறிகளில் தனித்துவம் மிக்கது அப்படின்னே சொல்லலாம். இதில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. தினசரி உங்களுடைய உணவில் பாகற்காயை சேர்த்து கொள்வதனால உங்களுடைய உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். ஆனால் பலரும் இதன் கசப்பு சுவை பிடிக்காது. இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா பாகற்காயை சாப்பிடவே மாட்டாங்க. எனினும் மருத்துவர்கள் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் பாகற்காயை கண்டிப்பாக சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் நிறையவே இருக்குது. முதல் விஷயம் இன்சுலின் சமநிலையை குணப்படுத்தவும், உடலில் உள்ள சர்க்கரை அளவை இயற்கையான முறையில் கட்டுப்படுத்தவும் ஆயுர்வேத மருந்துகளிலும் வீட்டு வைத்தியங்களிலும் பல காலமாக பாகற்காய் பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நம்மளோட இன்சுலின் பிரச்சனைகள், இரத்த சர்க்கரை அதிகரிக்காமல் நிறைய விஷயங்களை பாதுகாக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு காய்கறியாக பாகற்காய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், பாகற்காயை வேக வைத்தோ அல்லது ஜூஸாகோ தினமும் குடிக்கும்போது நமது மெட்டபாலிச விகிதம் அதிகரிக்குது. ஸோ இது பசியின்மையை போக்குது. மேலும் இதில் நார்சத்து அதிகமாக இருந்தாலும் குறைவான கலோரிகளையே கொண்டிருக்கு. அதனால் சிறந்த செரிமானத்திற்கும் உடல் எடை குறைக்கும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நம்மளுடைய உடலுக்கு தேவையான வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பொட்டாசியம், ஃபோலேட், இரும்பு சத்து போன்றவை பாகற்காயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த மாதிரியான பல்வேறு பண்புகள். ஸோ பாலிபினால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாகற்காயில் நிறையவே இருக்குங்க. இது ஆன்டி ஆக்சிடென்டோடைய பிரச்சனைகள் இல்லாமல் உடலை ஆரோக்கியமாகவும் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தையும் குறைக்குது. அது மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தியையும் மெட்டபாலிச ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், நம்மளுடைய செரிமானத்திற்கு ஏற்ற ஒன்றாக இருக்குது. ஸோ பாகற்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து காரணமாக நம்மளுடைய செரிமானத்திற்கு இது சிறந்த முறையில் உதவுது. மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்குது. ஸோ தினமும் நம்மளால் இதை சாப்பிட முடியுமான்னு தெரியல. வாரத்திற்கு ஒன்ஸ் ஆச்சு நம்ம ஏதாவது உணவுகள் எடுத்துக்கும் போது இதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ணெயில் வறுத்து சாப்பிட்றது ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஆனால் அது அவ்வளோ ஒன்றும் நமக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் அதை ஜூஸாக குடித்தா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாகற்காயை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவுடைய வளர்ச்சி குடலில் அதிகமாகுது. இதனால் நமது குடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், பாகற்காயை சாப்பிட்றதுனால உடல்ல கெட்ட கொழுப்புகள் குறைவதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதன் மூலம் இதய நோய் வரக்கூடிய அபாயத்தையும் குறைக்கிறது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, புற்றுநோய் தடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. பாகற்காயில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பயோ ஆக்டிவ் கலவைகள் சில குறிப்பிட்ட புற்றுநோய் நன்மைகளை பார்த்தீங்கன்னா நமக்கு போக்குது. அதாவது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் போக்கி புற்றுநோய்களுக்கு ஒரு சிறந்த வழியை தருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நச்சு நீக்கம். ஸோ ஒரு சிலருக்கு உடலில் நச்சு தேங்கியிருக்கனாலேயே நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த பாகற்காய் இருக்கு. ஸோ பாகற்காயில் நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய பண்புகள் இருப்பதா கூறப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால் உடலில் உள்ள நச்சுகள், கழிவுகள் அகற்ற பாகற்காய் நம்ம பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சரும ஆரோக்கியம். ஸோ பாகற்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய சருமத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதோடு தோல் சுருக்கத்தை குறைத்து வயதாவதை தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையவே நன்மைகளை தரக்கூடிய இது நம்மளுடைய தோள்களுக்கும் நல்லது தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், நோய் எதிர்ப்பு சக்திங்க. பாகற்காயில் உள்ள வைட்டமின் மற்றும் மினரல்கள், குறிப்பாக வைட்டமின் சி, நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுகள் வராமல் காக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், கண்ணலம். பாகற்காயில் அதிக அளவு வைட்டமின் ஏ இருக்குது. இது நம்முடைய பார்வை திறனுக்கும் கண் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் அவசியமாகும். ஆகவே அடிக்கடி பாகற்காயை உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் பயன்படுத்துங்க. ஆரோக்கியமாக இருங்க.
இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போட்டுருங்க. நன்றி.